நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா, நம்மள அந்த விஷயத்துல யாராவது ஏமாத்துறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குங்க. அப்படி முக்காவாசி பேர் ஏமாந்து போற ஒரு விஷயம் தான் பொருளாதாரம் அல்லது எக்கனாமிக்ஸ். அதனால தான் இன்னைக்கு தாமஸ் சவலோட பேசிக் எக்கனாமிக்ஸ் புக்க ரிவ்யூ பண்ண போறோம். இந்த புக்க படிக்கிறனால எக்கனாமிக் பிரின்சிபல்ஸ நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அரசியலையும் தாண்டி இந்த உலகம் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரிய வருங்க. அதனால வாங்க ஆரம்பிக்கலாம். நம்பர் 1, பீப்பிள் ரெஸ்பாண்ட் டு ரிவார்ட்ஸ், நாட் இன்டென்ஷன்ஸ். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நோக்கம் இருந்தால் மட்டும் நல்ல ரிசல்ட் கிடைக்காதுங்க. உதாரணத்துக்கு, ஒரு நல்ல விஷயத்துக்காக மக்கள் மேல டாக்ஸ் போட்டீங்கன்னா மக்கள் அந்த டாக்ஸை அவாய்ட் பண்ண தான் செய்வாங்க. ஆனா அதே அவங்களுக்கு ஏதாவது ரிவார்ட் கொடுத்து பாருங்க, அவங்க அதை இன்னும் கரெக்டா பண்ணுவாங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன். 2008ல அமெரிக்கால மேரிலாண்ட் மாகாணத்துல அங்க இருந்த மில்லியனர்ஸ் மேலெல்லாம் டாக்ஸை அதிகப்படுத்தினாங்க. அதனால அங்க இருந்த மில்லியனர்ஸ் எல்லாம் வேற மாகாணத்துக்கு குடியேறி போனாங்க. இதனால அந்த மாகாணத்துக்கு கிட்டத்தட்ட $25 மில்லியன் அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுச்சுங்க. அதனால மக்கள் கிட்ட இருந்து என்ன வேணும்னு கேட்கக்கூடாது, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் தான் சொல்லணும். லெசன் நம்பர் 2, எவ்ரி சாய்ஸ் ஹேஸ் an opportunity காஸ்ட். நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்குமே ஒரு விலை செலுத்தி தான் ஆகணும். மொத்த எக்கனாமிக்ஸுமே ட்ரேட் ஆஃப் பத்தி தாங்க. அதாவது நீங்க ஒரு விஷயத்த வாங்குறீங்கன்னா இன்னொரு விஷயத்த மறுக்கிறீங்கன்னு அர்த்தம், அல்லது இழக்கிறீங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த காரை நீங்க வாங்குறதுனால கொடுக்கக்கூடிய விலை 5 லட்சம் மட்டும் இல்லைங்க. அந்த 5 லட்சத்துல வெறும் 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை வாங்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 3 லட்சம் ரூபாய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த 30 வருஷத்துல கிட்டத்தட்ட 2,50,00,000 அந்த 3 லட்சம் மாறி இருக்குங்க. அப்போ உண்மையான காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 2,50,00,000. ஸோ எவ்ரி சாய்ஸ் ஹேஸ் அ காஸ்ட். ஒன்று வாங்குறோம்னா வேற ஏதோ ஒன்று இழக்கிறோம் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அதனால ஏதாவது ஒரு பொருளை வாங்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா அதுக்காக எதை கொடுக்குறீங்க, எதை இழக்கிறீங்க அப்படின்னு யோசிங்க. லெசன் நம்பர் 3, prices ஆர் மெசேஜஸ். சந்தையில் வைக்கப்படுகிற ஒவ்வொரு விலையுமே ஒரு மெசேஜை மக்களுக்கு சொல்லுதுங்க. சந்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுடைய விலையை பொறுத்து அந்த மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த மெசேஜ் வந்து ரெண்டா இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அது என்னன்னா, நம்பர் 1 ஸ்கேர்சிட்டி, அதாவது பற்றாக்குறை, அண்ட் நம்பர் 2 இஸ் டென்சிட்டி. உதாரணத்துக்கு, நம்ம ஊருக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கிலோ வெங்காயம் தேவைப்படுது ஒரு மாசத்துக்கு அப்படின்னு எந்த உணவுத்துறை அமைச்சராலுமே முடிவு பண்ண முடியாது. அதை முடிவு பண்றது விலை. எந்த விவசாயிகளிடத்திலிருந்து வெங்காயத்தை கொள்முதல் பண்றது, யாருக்கிட்ட கொண்டு போய் அதை டீலிங் சேர்க்கிறது, எந்த விலைக்கு அதை விற்கிறது, எப்படி மக்கள் வாங்க முடியும், எந்த விலைக்கு விற்றா மக்கள் வாங்குவாங்க, இது எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது அந்த ஒரே புள்ளி தாங்க, விலை, அதாவது ப்ரைஸஸ். மார்க்கெட்டில் ஒரு விஷயத்துக்கு விலை கூட இருக்குன்னா அந்த பொருளுடைய சப்ளை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதே ஒரு பொருளுக்கு விலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த பொருள் சப்ளை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். லெசன் நம்பர் 4, ப்ரைஸ் கண்ட்ரோல் நெவர் ஒர்க்ஸ். இந்த விலை ரொம்ப முக்கியம், விலையை நிர்ணயிக்கிறது ரொம்ப முக்கியம்னா இப்போ விலையை கண்ட்ரோல் பண்ணால் எப்படி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய தப்பு. ஆர்டிஃபிஷியலாக ப்ரைஸை செட் பண்ணோம்னா அது அது ஷார்ட்டேஜுக்கோ அல்லது சர்ப்ளஸுக்கோ நம்ம வழிவகுக்குங்க. உதாரணத்துக்கு, நியூயார்க்கில் வந்து வாடகை வீட்டுக்கான ஒரு கேப்பை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதாவது ஒவ்வொரு ஹவுஸ் ஓனருமே எவ்வளோ வாடகைக்கு மேக்ஸிமம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சீலிங்கை ஃபிட் பண்ணாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா நியூயார்க்ல எங்க பார்த்தாலுமே வாடகைக்கு வீடு கிடைக்காத ஒரு நிலைமை வந்துச்சுங்க. இதோட டிராபேக் என்னன்னா, வாடகையை கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுனால மெயின்டெனன்ஸு, அந்த டேமேஜ் ரிப்பேர்லாம் எதுவுமே இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் பண்ணவே இல்லைங்க. இதனால ஆயிரக்கணக்கான அபார்ட்மெண்ட்டுகள் ஃப்ரீயா இருந்தாலுமே ஒரு ஹவுசிங் ஷார்ட்டேஜ் நியூயார்க்ல வந்துச்சுங்க. நம்ம இந்தியாவில் கூட ஒரு முறை காங்கிரஸ் ஆட்சியில தானியங்களுக்கு அதிக விலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால முக்காவாசி எல்லா ஃபார்மர்ஸுமே தானியத்தை விதைக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 11 டன்ஸ் ஆஃப் வீட் வந்து எல்லா வேர் ஹவுசஸ்லயும் அழுகி போச்சு. ஏன்னா வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அடுத்த லெசன், ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் ஆர் டைரக்ஷன்ஸ். லாபமோ நஷ்டமோ அது ஒரு திசையை உங்களுக்கு காட்டுது. நீங்க செய்யக்கூடிய தொழில நல்ல லாபம் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு சரியான திசையை காட்டுதுன்னு அர்த்தம். அதே நஷ்டமாச்சுன்னா அது உங்களுக்கு காட்டுற திசை என்னன்னா ஸ்டாப். இந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அக்கௌண்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பல வருஷங்கள் கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை அதுதாங்க. ஒரு ஒரு விஷயம் சரியாக கரெக்டாக வேலை செய்யுமா அப்படிங்கிறது
நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்றோங்கிறத பொறுத்து தான் இருக்குங்க. அதனால லாங் டெர்ம மட்டும் யோசிக்காம, ஷார்ட் டெர்ம்ல எந்த அளவுக்கு நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கோம் அப்படிங்கிறதையும் யோசிக்கணுங்க. "யுவர் வேஜ் இஸ் அ பிரைஸ் டூ." சம்பளத்த பத்தி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வேலை பார்க்கறதுக்கான நேரத்துக்காக உங்களுக்கு யாரும் சம்பளம் குடுக்க போறது கிடையாது. பட் நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய வேல்யூக்காக தான் உங்களுக்கு சம்பளம் குடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல்ல எடுத்துக்கோங்க. ஒரு டீச்சரும், ஒரு பிரின்சிபலும் அதே குறிப்பிட்ட மணி நேரங்கள் தான் வேலை செய்றாங்க. ஆனா, இந்த சாதாரண டீச்சருக்கு வெறும் ஒரு ரூ. 20,000 சம்பளம். ஆனா, பிரின்சிபலுக்கு ரூ. 1,00,000 சம்பளம். ஏன்? ஏன்னா, அந்த ஆர்கனைசேஷன பொறுத்தவரைக்கும் ஒரு டீச்சர் கிரியேட் பண்ணக்கூடிய வேல்யூ ரொம்ப சின்னது. ஆனா, ஒரு பிரின்சிபலுடைய வேல்யூ ரொம்ப, ரொம்ப அதிகம். இதனால தாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின்ஸ் எல்லாம் வரும்போது, வொர்க்கர்ஸோட வேல்யூ ரொம்ப குறைஞ்சு போகுதுங்க. இப்போ ஒரு வொர்க்கர் ஒரு மணி நேரத்துக்கு ரூ. 100க்கான வேல்யூ தான் கிரியேட் பண்றாரு. ஆனா கவர்மெண்ட் அவங்களுக்கு ரூ. 500 சம்பளம் குடுக்க சொல்லுதுன்னா, ரொம்ப சீக்கிரத்துல அந்த வொர்க்கர ஒரு மெஷினாலயோ, ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமாலயோ, ஒரு ஏஐ புரோகிராம் வச்சோ மாத்திருவாங்க. கடைசி லெசன் ட்ரேட் மேக்ஸ் எவ்ரிஒன் ரிச்சர். இந்த லெசன் ரொம்ப முக்கியமான லெசன்ங்க. வியாபாரம்ங்கிறது யாரோ ஒரு சில குரூப்ப வின்னர் ஆகவும், இன்னொரு சில குரூப்ப லூசர் ஆகவும் மாத்துற ஒரு கேம் கிடையாதுங்க. இட் இஸ் அ கோஆப்பரேஷன். அதாவது 2 சைடுமே வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்குங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு லாயரா இருக்கீங்க. உங்க வீட்ட சுத்தம் பண்றது உங்களுக்கு ஒரு பெரிய வேலை கிடையாது. ஆனாலுமே நீங்க ஒரு ஆள ரூ. 2,000க்கு ஹையர் பண்ணி, அவங்கள மாசம் பூரா கிளீனிங் வேலைக்காக ஒப்பந்தம் பண்றீங்க. இதனால அந்த கிளீனிங் வேலைக்கு வர்ற அந்த அம்மாக்கு ரூ. 2,000 கிடைச்சாலுமே, அந்த ரூ. 2,000க்கு பதிலா அந்த டைம உங்க ஃபேமிலியோடயோ, அல்லது நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய கேஸஸ் பத்தி யோசிக்கவோ நீங்க செலவு பண்ணலாங்க. இதுல என்ன ஒரு அப்ளிகேஷன்னா, உங்களுடைய ஸ்ட்ரெங்த்ஸ வந்து நீங்க ட்ரேட் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம், நீங்க கண்டிப்பா செஞ்சா அந்த தொழில், அந்த விஷயம் நல்லா சக்சஸ் ஆகும்னு தெரிஞ்ச அந்த விஷயத்த நீங்களே செய்யுங்க. உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ற விஷயங்கள் எல்லாம் மத்தவங்களுக்கு டெலிகேட் பண்ணுங்க. இதோட பேசிக் எக்கனாமிக்ஸ் பை தாமஸ் சவல்ங்கிற புக்க ஒரு ஷார்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கிறோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.